வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலேருந்து எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். உண்மையாகவே மகிழ்ச்சிகரமாக உங்களோட குடும்பம் குட்டிகளோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், அதை குரலை உயர்த்தி தான் பேசணும். இந்த பேச்சை அமைதியாக பேசி வேலை இல்லை. இன்னொரு விஷயம்னு சொன்னால், ஒரு சில செய்கிற கூத்துகளால் இது அமைதியாக இருக்கக்கூடான்ற ஒரு பதிவு தான் இது. இதுக்கு உடன்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இது, மற்றவர்களுக்கு இல்லை இந்த பதிவு. உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். திரும்பவும் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஓங்கி ஒலிக்க வேண்டிய குரல் மாத்திரம் மட்டுமே. நியாயத்துக்காண்டி, நீதிக்காண்டி, தர்மத்துக்காக வேண்டியும், ஆன்மீகம் என்ற ஒரு ஒழுக்க நெறிக்காக வேண்டி மட்டும் ஓங்கி ஒலிக்க வேண்டிய குரல். ஓங்கி ஒலிக்க வேண்டிய குரல். என்ன விஷயம்னு சொன்னால், காவி உடையிட சிறப்பு தெரியுமா? உடுத்துறாக்கள்கிட்ட மட்டும் ஒரு கேள்வி. காவிட புனிதம் தெரியாதவங்க ஏன் காவியை நீங்கள் தரிக்கிறீங்க? சரியா? காவி என்றது ஒரு தூய்மையான பொருள். மனசு கட்டுப்பாடு, உடம்பு கட்டுப்பாடு, உள்ளத்தில் கட்டுப்பாடு, அமைதி, ஆன்மீகம், அப்படியான ஒழுக்கங்களில் இருக்கிறார்கள். கடவுள்ற கொள்கையில் இருக்கிறார்கள் மட்டும்தான் இந்த காவியை உடுத்த முடியும். காவியை உடுத்துட்டு உங்களோட ரவுடித்தனம், ரவுடி சேட்டைகள், கழுத்தில் ஆபரணம் போடுறது, கொள்ளை அடிக்கிறது, மண்ணை அபகரிக்கிறது, இப்படியெல்லாம் செய்கிற நீங்கள் ஒரு குருக்கு சமமா இல்லை? நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? காவி என்றதுற புனிதம் தெரியாத நீங்கள் ஏன் காவியை கொடுத்துறீங்க? எந்த கடவுள் உங்களை இப்படி அடாவடித்தனம் செய்ய சொன்னவர்? இதுதான் என்னுடைய கேள்வி. இது கோபமாக கேட்குற கேள்வி. உங்களுக்கு இந்த காவியை கட்டிட்டு நீங்கள் ஏன் அடாவடித்தனம் பண்ணுறீங்க? கடவுள் எந்த கடவுளாவது காவியை கட்டிட்டு உங்களை தர்ம வழியில் போக சொன்னவரா இல்லை அதர்ம வழியில் போக சொன்னவரா? பெரிய பெரிய ஆக்களாக இருந்துட்டு, படித்தவங்களாக இருந்து, ஒரு அறிவு இருந்து, கடவுளுக்கு கீழே நீங்கள் கடவுள்ற ஆலோசனையை பெற்று, கடவுள்ற புத்தகங்களை படித்து, மத குருமார் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் குருவாவோ எவராவோ எந்தத்துலேயும் இருந்து நீங்கள் காவியை கட்டி இருந்தால் அதுக்கான ஒழுக்க நெறி என்ன? பிரம்மச்சரியம் கல்யாணம் கட்டக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், ஆசாபாசம் இருக்கக்கூட, அரசியல் இருக்கக்கூட. காவி கட்டுனா அரசியல் இருக்கக்கூடாது, எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. தியாக எண்ணம் மட்டும்தான் இந்த காவிக்கு இருக்கணும். சாமியில் பற்றி இருக்கணும், மக்கள்லையும் பற்றி இருக்கணும். இந்த காவியை உடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? அப்படியான மட்டும் நீங்கள் உடுத்துங்க. தயவு செய்து காவியை கட்டித்து உங்களோட அடாவடித்தனங்களை, உங்களோட கொள்கைகளை நிறுத்துங்க. உண்மையான எந்த மதமாக இருந்தாலும் உண்மையான கடவுளில் ஈடுபாடோட மக்களில் எல்லோரோடையும் பாசமாக, ஒழுக்கமாக, மரியாதையாக, பண்பாக, உங்களுக்கு நீங்களே கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் செய்யுங்க. எந்த கடவுள் சாமியை பரப்ப சொல்லலை, அங்கங்கே வைக்க சொல்லலை, மண்ணுகளை பூமிகளை அபகரிக்க சொல்லலை, பொருளை கழுத்தப்பில் போட சொல்லலை. எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு நாம் சத்தா, நாளைக்கு நாம் இப்போவே மண்ணுக்குத்தான் போய் சேர வேண்டியது. நன்மைகளை மட்டும், அன்பையும் போதிக்க சொல்லி தான் எல்லா கடவுளும் சொல்லியிருக்கு. அப்படியானப்பட்டவங்க மட்டும் நீங்கள் இது காவியை கட்டுங்க. காவிக்கின்ற ஒரு புனிதம் இருக்கு. இப்போ காவியை கண்டா கோவம் தான் வருது ஒரு சில நடவடிக்கையால். நான் ஆரண்டு சொல்லலை, காவி கட்டுற முழு பேரையும் சொல்கிறேன். இது ஒரு உங்களோட செய்காரியம், ஒழுக்க நெறியா என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்க.
ஒழுக்கமான நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையாகவே கடவுளில் நம்பிக்கை இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கடவுளுக்கான சேவை செய்கிறார்கள், ஒழுக்கமாக காவியை கட்டிட்டு செய்கிறீங்க. ஒரு சில ஆக்கள்ற நடவடிக்கை மண்ணுக்கு ஆசைப்படுறாங்க, அரசியலுக்கு ஆசைப்படுறாங்க, பொண்ணுக்கு ஆசைப்படுறாங்க, பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, பெண்கள்லேயும் ஆசைப்படுறாங்க. நிறைய வகை இருக்கி. போலி போலி எல்லாருமே போலி ஆசாமிகள், போலி ஆசாமிகள் தான். காவியை கட்டிட்டு இப்படி செய்கிறவங்களாம் ஆடாவடி ரவுடிகள். என்னை பொறுத்தளவு ரவுடிகள், அதெல்லாம் ரவுடிகள். இப்படி எந்த மதமும் சொல்லலை. அஹிம்சை வழிதான் அந்த காவிக்கான பெருமதி. ஒவ்வொருவங்களோட போதனைகளை நீங்கள் நல்லா படித்து கொள்ளுங்க. முதல்ல சிவனாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், புத்தகவானாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொன்றும் உணர்த்திருப்பாங்க காவிக்கண்டு என்ன பெருமதியான விஷயத்தை செய்யணுமெண்டு. காவியை உடுத்திட்டு இந்த அடாவடியை நிறுத்தி கொள்ளுங்க தயவுசெய்து. காவிக்கென்ற ஒரு புனிதம் இருக்கி அதை கெடுத்து கொள்ளாதீங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி.